நாடு முழுவதும் 76வது குடியரசு தின விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். 21 குண்டுகள் முழங்க முப்படைகளின் அணிவகுப்பும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனையொட்டி டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். 21 துறைகளின் கீழ் அணிவகுப்பு நடைபெற்றது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் விருதுகளை வழங்கினார். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் குடியரசு தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திமுக ஆட்சியில் பெறப்பட்ட முதலீடுகளின் விவரம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என EPS வலியுறுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் கூட்டத்தில் வணிக நிறுவன அதிகாரிகளும் அரசு துறை சார்ந்த பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இதில் இந்தியாவை பொறுத்தவரை மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டதாக செய்திகள் வந்துள்ளதாக EPS குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த மாநாட்டில் தமிழகத்தின் சார்பில் அமைச்சர் TRP ராஜா கலந்து கொண்ட நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என குற்றம் சாட்டிய EPS திமுக ஆட்சியில் இதுவரை பெறப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடுகள் குறித்த விவரங்களை வெள்ளை அறிக்கையாக்க வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வேங்கை வயல் விவகாரம் குறித்து CBI விசாரணை தேவையில்லை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் CBCID குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு தலித் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. CBI விசாரணை கோரி வலியுறுத்தப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள விஜய், வேங்கை வயல் விவகாரத்தில் CBI விசாரணை தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவிற்கு 234 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 568 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த தேர்தலின் போது தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் தவறான தகவல்கள் குறிப்பிடப்பட்டது தொடர்பான வழக்கில் EPSஇன் மேல்முறையீட்டு மனு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது சொத்து விவரங்கள் உள்ளிட்டவற்றை EPS தவறான தகவல்களாக குறிப்பிட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. முகாந்திரம் இருப்பதால் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரி EPS சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் EPS தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து சேலம் மாவட்ட பொருளாளர் சதீஷ் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் விலகியுள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் நடவடிக்கைகளை கண்டித்து அக்கட்சியில் இருந்து கொத்து கொத்தாக நிர்வாகிகள் விலகி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெரியாரையும் திராவிட தலைவர்களையும் சீமான் தரக்குறைவாக விமர்சனம் செய்து வருகிறார். இதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் பல நிர்வாகிகள் வெளியேறி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்ட பொருளாளர் சதீஷ் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகியுள்ளனர். இதில் கடந்த தேர்தலில் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட நாகம்மாளும் விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
குடியரசு தினத்தின் போது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது டி ஷர்ட்டின் வலதுபுறத்தில் தேசிய கொடியை அணிந்திருந்தது குறித்து பாஜகவினர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர். அவர் அணிந்திருந்த டி ஷர்ட்டின் இடது பக்கத்தில் திமுகவின் சின்னமும் கொடியும் இருந்ததாகவும், எனவே தேசிய கொடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதனை அலட்சியம் செய்யும் நோக்கில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது வலதுபுறத்தில் அணிந்திருந்ததாகவும் விமர்சித்துள்ளனர். இது தேசத்திற்கே அவமானம் என்றும் சமூக வலைதளங்களில் பாஜகவினர் பதிவிட்டு வருகின்றனர். கேரளாவில் நடைபெற்ற குடியரசு தின விழாவின் போது பாதுகாப்புக்கு நின்றிருந்த IPS அதிகாரி திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரை உடனடியாக மீட்ட சக அதிகாரிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் திருவனந்தபுரம் காவல் ஆணையர் தாமஸ் ஜோர்ஜ் நின்றிருந்தார். அவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அரிட்டாப்பட்டி மக்கள் இன்று பாராட்டு விழா நடத்தினர். இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தனது ஆட்சியில் மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். வேங்கை வயல் விவகாரத்தில் CBI விசாரணையை அரசு தடுப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் காவல்துறையினரின் திரைக்கதை வசனம் கருணாநிதி எழுதக்கூடிய திரைக்கதை வசனத்தை விட மிஞ்சும் அளவுக்கு உள்ளதாகவும், இத்தனை நாட்களில் இல்லாமல் தற்போது ஆடியோ வீடியோ வெளியிட்டது ஏன் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் KM செரியன் காலமானார். அவருக்கு வயது 82. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் இவர். பெங்களூருவில் திருமண விழாவில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய போது டாக்டர் KM செரியனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. 25ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது பெற்ற செரியன் கடந்த 1990 முதல் 1993ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவரின் கௌரவ சிகிச்சை நிபுணராக இருந்துள்ளார். சென்னையிலும் இவர் இருதய சிகிச்சை மருத்துவமனையை நிறுவியுள்ளார். வரும் 30, 31ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் 30ஆம் தேதியும், நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதியும் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இன்னும் 2 நாட்களில் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை.
நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.